நமோ நாராயணாய நமக. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் லக்ஷ்மியினுடைய அருளை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த இந்த லக்ஷ்மியினுடைய விரதத்தை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். லக்ஷ்மி விரதம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது, அதனுடைய புராண கதைகளையும் பற்றி இந்த ஆடியோவில் கடைசி வரை பாருங்கள், கேளுங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் அனைவரும் கேட்டு தெரிந்து புரிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். நான்லாம் அப்போல்லாம் நினச்சிக்குவேன், வரலட்சுமி விரதம்ன்றது லக்ஷ்மிக்காக செய்யப்படும் பூஜைன்று. அந்த லக்ஷ்மிக்காக பூஜை செய்வது எதற்காக, ஏன் என்பதை தெரிந்து செய்தால் இன்னுமே நாம் நல்ல ஒரு ஈடுபாட்டோடவும் கடவுளுடைய அருளோடவும் நாம் செய்வோம். அதை பற்றி நாம் காண்போமா? என்ன என்று பார்த்தால், இந்த மகாலட்சுமியினுடைய விரதம் செய்வதால் நாம் என்ன ஆகிறோம் என்று பார்த்தால், பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாளாம். அதனால் அவளுக்கு விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ராஜ்யத்தை திரும்ப பெற்றதாகவும் புராணக்கதைகள் கூறப்படுகிறது. இப்படி இது போல் இந்த வரலட்சுமி விரதத்தால் நமக்கு அரசு பதவி, குழந்தை பேரு, செல்வம், தைரியம், வெற்றி, இப்போ மகப்பேறு, குழந்தை பேரு என்று எல்லா வளங்களும் சேரும். வரலட்சுமி விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். சித்திரநேமி என்ற கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்க பெற்றாள். வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது, இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலனெல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் பல புராண கதைகள் மூலம் காண்போமா? வாருங்கள் பார்க்கலாம். என்ன கதை என்று பார்த்தால், அதாவது மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் வாழ்ந்த பெண் சாருமதியா. இவள் தனது கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாளாம். யாரு? சாருமதி. அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்ததாம். அவளின் அன்பான மனதைக் கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்தாளாம். ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி, என்னை துதித்து நீ வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைப்பிடிக்க பல வழிமுறைகளை சாருமதிக்கு எடுத்துரைத்தாலாம் நாம் மகாலட்சுமி தேவி கனவில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் வழிமுறைகளும் சாருமதிக்கு கூறினாலாம். அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லும் சிறப்பும் மிகுந்த பணியும் அவளிடம் லட்சுமி தேவி ஒப்படைத்தாளாம். சாருமதியும் தேவியின் எண்ணப்படி அனைத்தையும் செய்து முடித்தாளாம். சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளையும் பெற்றாளாம். அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்க தொடங்கினாராம். அதன் காரணமாக அந்த நாடே சுபிக்ஷம் அடைந்ததாக புராணக்கதைகள் கூறப்படுகிறது. பரமசிவன் பார்வதி கதையை பார்த்தோம். என்னன்னா, முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்ததாம். அப்போது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதை நியாயத்தை கேட்டாலாம். அங்கே வந்துக்கிட்டு இருந்தது ஒரு சித்திரநேமி. அவள்கிட்ட கதையை கேட்டாள். அவள்கிட்ட நியாயத்தை கேட்டோன்னே அவள் ஒரு தலைபட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினாள். உன்னை பார்வதிக்கு கோபம் கொண்டு நீ குஷ்டரோகியாக ஒளி இழந்து தவிப்பாயாக என்று சாபமிட்டார்கள். இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, புராணக்கதைன்னு சொல்கிறாங்க. பின்னர் சிவபெருமான் அவருக்கு சாப விமோச்சனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க பார்வதியும் எப்பொழுதும் அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவக்கன்னிகளில் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு அப்போது உன் சாபம் நீங்கும். என்ன சொல்கிறான்னு பார்த்தா, அவர் சொல்கிறாரு, யார்? சிவபெருமான் சொல்கிறாரு, அந்த சாபத்தை எப்படியாவது ரிட்டன் நீ வாங்கிடு அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு சரி அப்படி நம்ம கணவர் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறான்னா, எப்பொழுது நீ ஒரு அழகிய தடாகம்னா ஒரு நல்ல ஒரு ஆறு, அதில் தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அது புண்ணியமான வரலட்சுமி பூஜைலாம் அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாராம். அதன் பிறகு சித்திரநேமி ஒரு தடாக கரையில்
குஷ்டரோகியாக வசித்து வந்தாளாம். சாப விமோச்சனம். பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவக்கன்னிகள் வந்து தேவியை பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டாளாம் இந்த சித்திரநேமி. அவள் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம். சூரியன் கடகத்தில் இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிரவண மாதத்தில் சுக்லபட்சத்தில் வெள்ளிக்கிழமைகள், அதாவது சிரவண மாதம்னா இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு மொதல் நாள் இதை செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை முறையாக மகாலட்சுமி பற்றிய இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றிய கூறினார்கள். அவர்கள் செய்த பூஜையை கண்டு சித்திரநேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றார். இப்படியே இருந்தது. இது போல் பார்வதியை என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நோன்பை எப்படி அனுஷ்டிச்சார்கள் அப்படின்றத பார்த்தா பார்வதி தேவியும் அப்போ இந்த நோன்பை செய்கிறப்ப சண்முகரை பெற்றெடுத்தாளாம். விக்ரமாதித்தனும் இவ்விரதத்தை கடைப்பிடித்து நந்தனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றார். நந்தனின் மனைவி இந்த நோன்பை பின்பற்றி பிள்ளைப்பேறு பெற்றார். குண்டீனம் என்ற நகரத்தில் வசித்த சாருமதி என்ற பெண் இவ்விரதமிருந்து சகல சௌபாக்கியங்கள் பெற்றார். இப்படியே நிறையா பேர் அந்த காலத்தில் இவ்வளவும் நடந்ததுனால தான் இந்த வரலட்சுமி விரதத்தில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போமா. அதாவது என்னென்னா, விரத நாளில் நம்ம நல்லா காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே ஒரு பச்சை தண்ணி கூட படாமல் குளிச்சுட்டு லட்சுமிக்குரிய பூஜை வழிபாடெல்லாம் நம்ம செய்யணும். அதாவது என்னென்னா, நமக்கு தெரியும் நிறையா பேருக்கு இது பரம்பரையாகவும் இந்த கலசம் வச்செல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த கலசம் வச்சு பண்ணுற முறையெல்லாம் எதுவுமே தெரியாதுமா. நான்லாம் என்னென்னா, லக்ஷ்மி தேவிக்கு என்னுடைய எப்படியோ காசு பணமெல்லாம் இல்லாமல் எப்படியோ இருந்தோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் நல்லா இருக்கிறோம். அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் இந்த பூஜையெல்லாம் நான் பண்ணுவோமா. ஆனால் நானும் சிரத்தையாக தான் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வீட்டில் கட்டாயம் சுபிக்ஷம் ஏற்படும். இப்போ நாளடைவில் இது நல்லாவே பெருகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த லக்ஷ்மி வழிபாட்டின் போது மறக்காமல் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்வது நமக்கு வழக்கம். ஏன்னா அதனால் லக்ஷ்மிக்குரிய மந்திரம், அப்புறமேட்டு குபேரனுக்குரிய மந்திரம், இதெல்லாம் நம்ம சொல்லி அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். யூடியூப்பில் போட்டோம்னா லக்ஷ்மிக்குரியதெல்லாம் நிறையா இருக்கும். இப்போல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே இது தெரியும்டா கண்ணு. அதனால் நம்ம இது மாதிரி நான்லாம் நிறையா ஒரு எப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு 15 டேஸ் பிஃபோர்லேருந்து தான் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதனால் நிறைய பலன் கிடச்சிருக்குது. நிறைய யாரெல்லாம் கடன் வச்சு வராத செல்வமெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் கட்டாயம் இதை நீங்கள் செய்யலாம். அஷ்டலட்சுமிக்குரிய 8 விளக்குகள் ஏற்றி செய்யலாம். நான்லாம் அப்படி தாம்மா செய்வேன். சிலவங்க இப்போ நான்லாம் ஒரு காலத்தில் இந்த போன காசெல்லாம் மீண்டு வரணுன்றதுக்காக 108 தாமரையெல்லாம் வச்சு பண்ணி அதில் பயங்கரமாக சுபிக்ஷம் பெற்றிருக்கிறேன். ஸோ நான் வெள்ளிக்காயினில் பண்ணுவேன். அது மாதிரிலாம் நம்ம நிறையா செய்யலாம். யாரில் உங்கள் வீட்டில் வெள்ளிக்காயின் இருந்தால் வெள்ளிக்காயினில் பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய நமக்கு எப்படியெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் கட்டாயம் நமக்கு நம்ம நாராயணனும் லக்ஷ்மியும் நமக்கு சொல்லுவாங்க. இந்த பூஜை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு மஞ்சள் பிள்ளையாரி வச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு செய்யணும். அப்புறம் நாராயணனுக்கு செய்யணும். அப்புறம் குபேரனுக்கு செய்யணும். அப்புறம் லக்ஷ்மி பூஜை செய்யணும். இப்படி வரிசையாக எனக்கு ஒருத்தவங்க உட்காந்தே எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதெல்லாம் கடவுள் எனக்கு தானாக இதெல்லாம் அமைஞ்சது. இந்த வரலட்சுமி பூஜையத்தில் நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். பாயாசம், கொழுக்கட்டை, அப்பம், இட்லி, அப்புறமேட்டு நிறையா பேர் புளியோதரை, நாராயணனுக்கு பிடிச்ச புளியோதரை, சுண்டல் எல்லாமே செய்வாங்க. நல்லா நேம நிஷ்டியாக வச்சு சிலவங்க 25 பேர் 30 பேருக்கு சாப்பாடே போடுவாங்க. நான் என்ன செய்வேன், ஒரு 5 பேர்த்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை கொடுப்பேன். நல்லாவே சிரத்தையாகவே செய்வேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். என்னையும் நிறையா பேர் கூப்பிடுவாங்க. நானும் அப்படிலாம் நிறையா போவேன்டா கண்ணுங்களா. இப்படி பூஜையின் போது நம்ம அருகம்புல்லெல்லாம் பிள்ளையாருக்கு அருகம்புல்லை தூவி இப்படி நம்ம எல்லாம் வழிபட்டு வரணும். அதனால் குடும்பத்தை நம்ம கடவுள் நம்ம வீட்டில் எப்போது லக்ஷ்மின்றது எல்லாருமே சொல்லுவாங்க நிலையற்றவள். அவளை நம்ம நிலை உள்ளவளாக ஆக்கிக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்ததெல்லாம் நம்ம பண்ணணும். அந்த பண்ணும்போது நமக்கு கட்டாயம் லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போகமாட்டா. கட்டாயம் நம்ம வீட்டிலையே இருப்பாள். இது நான் கண்ட பலன். அதனால் நான் இந்த விரத மகிமையை நான் சொல்ல
கடமைப்பட்டுள்ளேன் உங்கள் அனைவருக்கும். அதனால் இந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு ரொம்ப சிறப்பாக செய்வாங்கம்மா. நான்லாம் ஃபஸ்ட்டுலாம் அந்த பூஜையெல்லாம் செய்கிறப்ப சாதாரண ஒரு புடவை கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று குட்டியாக ஒரு விளக்கேற்றி அப்படிலாம் செஞ்சேன். ஏன்னா நமக்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்குறவங்களும் கிடையாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோன்னா நிறைய வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துக்க போவோம். அதுவும் ஆந்திராக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப நேமனஸ்டியாக செய்வாங்கடா கண்ணுங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக நல்ல பட்டு சாரி கட்டிக்கிட்டு அன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒட்டியானம் போட்டு கை ஃபுல்லாக வளையல் போட்டுக்கிட்டு அழகாக செய்வாங்க. அப்படியே அவங்கள பார்த்தாவே லக்ஷ்மி மாதிரியே இருக்கும். அப்போல்லாம் அதுக்கப்புறம் நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு மறு வருஷமே நானும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, வரலட்சுமி விரதத்தை அன்றாக்காவது அனைவரும் பட்டுப்புடவை கட்டி நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தலை நிறையா பூ வச்சுக்கிட்டு நல்ல கல்ச்சர் என்ன நகை இருக்கோ அதை ஸ்ரத்தையாக போட்டுக்கோங்க. இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா அந்த நாராயணனுக்கும் லக்ஷ்மிக்கும் நம்ம பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு நம்மளை வாழ்த்து வாங்கலாம். அதனால தான் சொல்கிறேன். எல்லோரும் எல்லாம் வச்சுப்பாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெள்ளித்தட்டு இருக்கும், வெள்ளி விளக்கு இருக்கும், எல்லாம் வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு பூட்டி வச்சு லாக்கரில் வச்சுருவாங்க. ஆனால் நான் இந்த ஆந்திராக்காரங்களை பார்த்தோன்னா குட்டி பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணு வரைக்கும் அவங்களுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வருஷம் எனக்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பயனுள்ளவளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அதனால் தயவு செய்து எல்லாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை அறையில் உட்காந்து இதை செய்யுங்க. இது பழக்கம் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு பழக்கம் இல்லை, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலன்னா இப்போ இனிமேல் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ யூடியூப்னு எடுத்தால் 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. அதனால் நமக்கு யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு என்ன முடியுதோ அதை கட்டாயம் ஸ்ரத்தையாக செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.